லூக்கா 12வது அதிகாரம் 34வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இந்த வசனத்துல பொக்கிஷம்னா என்னன்னு பார்க்கும்போது, நம்ம சேர்த்து வைக்கிற ஆசீர்வாதங்கள், நம்ம பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கிறோமா, இல்ல பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கிறோமான்னு யோசிக்கணும். நம்ம பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கும்போது, நம்முடைய இருதயம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்ல தான் இருக்கும். நம்ம பரலோகத்துக்குரிய பொக்கிஷம் இல்லைன்னு ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கும்போது, நம்முடைய சிந்தனை, எண்ணங்கள் எல்லாமே பரலோகத்துக்கு ஏற்றவைகளை தான் யோசிக்கும். நம்முடைய இருதயமும் பரலோகத்துக்கு ஏற்றவைகள் தான் இருக்கும். பூமிக்குரிய பொக்கிஷங்கள் சொல்லும்போது இங்க நம்ம சேர்த்து வைக்கிற ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, இன்னும் உலக பிரகாரமான நட்புகள், உறவுகளா இருக்கலாம். ஆனா பரலோகத்துல எப்படி தெரியுமா பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும்னா, ஆண்டவர் நம்ம கிட்ட எதை விரும்புறாரு, பரலோகம் நம்ம கிட்ட எதை விரும்பும் அதை நம்ம செய்வோம். நம்முடைய ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாமே பரலோகம் எதை விரும்புதோ அதை செய்யறது மாதிரி மாறும். அதே மாதிரி ஆண்டவருக்கா நம்ம ஆத்துமாக்களை சம்பாதிப்போம், இன்னும் சுவிசேஷம் சொல்லுவோம். அது மட்டும் இல்ல, நம்முடைய டைமை ஆண்டவருக்காக ஸ்பெண்ட் பண்ணுவோம். இது எல்லாமே பரலோகத்துல நமக்கு அநேக பலன்களை கொண்டு வரும். இது நமக்கு பொக்கிஷமா மாறும். இன்னும் பரிசுத்த வேதாகமத்தை பார்க்கும்போது ஏசப்பா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, நம்ம தரித்திரருக்கு கொடுக்கறதன் மூலம் நம்ம பரலோக ராஜ்யத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த உலகத்துல நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்போது பூச்சியும் திருவும் கெடுத்து போடும், திருடர்கள் திருடுவாங்க. ஆனா பரலோக ராஜ்யத்துல நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்போது எந்த பாதிப்பும் வரப்போறது இல்லை. அதற்கேற்ற பலனை நம்ம அடைவோம். இன்று முதல் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களா மாறுவோம். அப்படி மாறும்போது ஏசப்பா நம்மளையும் ஆசீர்வதிப்பாங்க. விசுவாசிங்க, அற்புதங்கள் எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.